வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் இன் அடையார். ப்ரெக்னென்சியில் நம்ம அடிக்கடி யூரின் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப காமனாக எல்லாருமே நம்ம பார்க்குற ஒரு நார்மலான ஒரு சிம்டம். ஆனால் இது நம்மளுக்கு எப்போ நம்ம இதை ஒரு நார்மல் சிம்டம்னு எடுத்துக்கிறது, எப்போ நம்ம ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நம்ம டாக்டர் போய் அணுகி மெடிக்கேஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ட்ரைமஸ்டரில் அந்த ஒரு ஹார்மோன் எஃபெக்டில் ஒரு அதிக ரத்த ஓட்டமும் இருக்கிறதுனால, கிட்னிலாம் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால அடிக்கடி யூரின் போகிறதுங்கிறது ரொம்ப காமனாக நடக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டுவர்ட்ஸ் தி எண்ட், அந்த ஒரு லேபர் பெயின் வரக்கூடிய அந்த ஒரு சமயத்தில் தலை ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தலை நம்மளுக்கு அந்த பிளாடரில் போய் அமுக்கிறதுனால நிறைய பேரால் அடிக்கடி யூரின் போகிறதும் காமனாக இருக்கும். ஸோ இந்த ஒரு நைட் டைம் யூரினரி ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதும் இந்த ப்ரெக்னென்சி அட்வான்ஸ் ஆகும்பொழுது நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ஒரு நார்மல் சிம்டம். ஆனால் நம்ம எப்போ இதை நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு யூரின் போனாலுமே கூட கம்ப்ளீட்டாக நம்ம அதை எம்டி பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் சொட்டு சொட்டாக திரும்ப திரும்ப போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. இல்லை நம்மளுக்கு அந்த யூரின் போகும்பொழுது ரொம்ப எரிச்சல் மாதிரி கொடுக்குது, இல்லை அந்த யூரின் போகும்போது கடுப்பு மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு வலி மாதிரி இருக்குது, இல்லை யூரின் முடிகிற சமயத்தில் ஒரு வலி மாதிரி இருக்குது, இல்லை ஃபீவர் எடுத்து சில்ஸ் மாதிரி அந்த குளிர் ஜுரம் மாதிரி ஏதாவது வருது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா யூரின் டெஸ்ட் எடுத்து அதுக்கு உண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன அந்த மாதிரியான ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமன். எஸ்பெஷலி அந்த 7 மாதத்துக்கு மேலே ரொம்ப காமனாக எல்லாருக்குமே நம்ம பார்க்கக்கூடியது. இதை நம்ம எப்படி இதை கூடிய மட்டும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அப்படின்னா, ஒன்று ரொம்ப அதிகம் தண்ணி குடிக்கிறத ஒரு 5 o'clock இல்லை 6 o'clock ஈவினிங்க்கு மேலே அவாய்ட் பண்ணிங்கன்னா அந்த நைட் டைம் ஸ்லீப்புங்கிறது நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அண்ட் ஒன்று நிறைய பேருக்கு அந்த ஒரு ப்ரெக்னென்சி மேலே வளர வளர அந்த இரும்பினா தும்பினா அந்த மாதிரியான சமயத்துலலாம் யூரின் லீக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி ஆகும். இதுவும் ரொம்ப காமன். இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ். இது மெயினாக நம்ம எப்போ பண்ணணும் இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்னால், ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணி நம்மளோட பெல்விக் ஃப்ளோர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. பட் அப்படி இல்லைனாலும் ப்ரெக்னென்சியில் சமயத்தில் கூட நம்ம இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க, ஒரு டெலிவரி முடிச்சிருக்கீங்க, அடுத்த டெலிவரிக்கு அந்த ஸ்பேசிங் நேரத்தில் இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸை நம்ம ரொம்ப அவசியமாக பண்ணோம்னா அடுத்த ப்ரெக்னென்சியில் நம்ம இந்த மாதிரி லீக்கேஜ் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு அப்புறமாவும் லீக்கேஜுங்கிறத நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் அவசியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம பிளாடரை நம்ம ஃபுல்லாக எம்டி பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம் நம்ம அடக்கி வச்சுக்காம நம்ம அடிக்கடி யூரின் வந்தாலுமே கூட ப்ரெக்னென்சி சமயத்தில் போயிடுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம பிளாடரில் அந்த யூரினை தங்க வச்சுக்கிட்டே இருந்தோம்னாலும் அதுவுமே நம்மளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் பிற்காலத்தில் வரதுக்கான சான்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் பற்றி பயப்படாதீங்க. அது ஒரு நார்மலான ஒரு சிம்டம்ஸ். பிரச்சனை கொடுத்தா மட்டும்தான் அது ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம்.